வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் வர மார்ச் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி, பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி 11ஆம் வகுப்பு விலங்கியலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமோட அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ மார்க் வந்து 70 மார்க்கு இல்லை 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் ப்ராக்டிகல் இருக்கும். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. 1 மார்க் இதில் என்னென்ன 1 மார்க் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு சில 1 மார்க் வந்து புக் பேக்லேருந்து கேட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சில 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சைடுலேருந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கை லைன் பை லைன் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாசிச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக 1 மார்க் நமக்கு 10 புக் பேக்லேருந்து வரும். ரிமைனிங் 5 மட்டும் இன்டீரியர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பப்ளிக் எக்ஸாமில் எடுப்பாங்க. அதனால் 1 மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரவு பண்ணிக்கோங்க, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம கம்பல்சரி 2 மார்க்கு அதே மாதிரி 3 மார்க் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நடந்த 6 வருஷம் கொஸ்டின் பேப்பரில் கம்பல்சரி 2 மார்க் எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க, 3 மார்க் எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இதில் ஸ்ட்ரைட்டாக வந்து 2 மார்க்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 × 12 இதில் லாம்பிட்டோ மாற்றியோட நரம்பு மண்டலம் பற்றி குறிப்பு வரைக. ஸோ லாம்பிட்டோ மாற்றிங்கிறது மண்புழுவோட பைனாமிக்கல் நேம் வச்சு இப்படி கேட்டிருக்காங்க. ரைட் ஏ நோட் ஆஃப் நர்வ் சிஸ்டம் ஆஃப் லாம்பிட்டோ மார்டி. மெட்டிஹீமோகுளோபின் எனப்படுவது எது? வாட் இஸ் மெட்டிஹீமோகுளோபின்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெனின், ஆன்ஜியோடென்சின், ஆன்ஜியோஸ்டீரின் மண்டலம் முறை பற்றி எழுதுக. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுநீரக கற்கள் என்பவை எவை? வாட் ஆர் த கால்டு கிட்னி ஸ்டோன்ஸ்? தசைகளில் காணப்படும் சுரக்க புரதங்கள் பற்றி எழுதுக. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த கான்ட்ராக்டிக் ப்ரோட்டீன்ஸ் ப்ரெசன்ட் இன் மஸ்கிள்ஸ். இந்த 2 மார்க்கை நல்லா படிச்சுக்கணும். லிம்பிக் மண்டலம் ஏன் உணர்ச்சி மூளை எனப்படுகிறது? Why the limbic system is called emotional brain? தூண்டுதல் அடிப்படையில் உணர்வு ஈர்ப்பிகளை வகைப்படுத்துக. Classify the receptors based on the type of stimuli. ஹைபோதலாமஸ் அமைவிடம் பற்றி எழுதுக. The trace the locations of hypothalamus. மூளையின் மின்னோட்ட செயல்பாடுகள் மதிப்பீடு செய்யும் கருவி எது? அவற்றின் பயனொன்றை குறிப்பிடுக. Which instruments can be used for evaluate the electrical activities of the brain? Mention of that is a uses. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 6 × 3 18. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துட்டு பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. கொடுக்கப்பட்ட படத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பாகங்களை குறிக்கவும். லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் மார்க் இன் கிவன் டயக்ராம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து புகைப்பிடித்தலின் விளைவுகள் யாவை? ஸோ இந்த ஒரு 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குறாங்க. வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங்? உடற்குழி அடிப்படையில் விலங்குகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? டிஸ்கிரைப் ஹவ் அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த சீலோம். எபித்தீலியம் என்பது யாது? அவற்றின் வகைப்பாட்டை ஓட்ட வரைபடம் கொண்டு வகைப்படுத்துக. வாட் இஸ் எபித்தீலியம்? கிளாசிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தவளையின் வகைப்பாட்டு நிலை பற்றி எழுதுக. கிவ் த மார்பாலஜி ஆஃப் ஃப்ராக். சிறுகுடல் நீரில் காணப்படுவை குறிப்பிட்டு அவற்றின் செரிமான செயல்பாடுகளை எழுதுக. மென்ஷன் த காம்போசிஷன்ஸ் ஆஃப் இன்டெஸ்டைனல் ஜூஸ் அண்ட் தர் ஆக்ஷன்ஸ் ஆஃப் டைஜஷன். எலும்பு தசையின் முக்கிய பண்புகள் யாவை? இது ரொம்ப முக்கியம். இது சில டைம் 5 மார்க்கில் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷனில் கேட்குறாங்க. வாட் ஆர் த மேஜர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கெலட்டல் மஸ்கிள்ஸ்? எலும்பு முறிவின் பொதுவான வகைகளை விளக்குக. டிஸ்கிரைப் த காமன் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர்ஸ் ஆஃப் இன் போன்ஸ். இந்தியாவில் பொதுவாக பெருங்கொண்டைகள் வளர்க்கப்படுவது ஏன்? ஒய் ஆர் த மேஜர் கிராப்ஸ் நார்மலி கல்ச்சர் இன் த இந்தியா? அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி 11ஆம் வகுப்பு விலங்கியலுக்கான கொஷின் பேப்பரில் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 × 5 25. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தொகுதி கணுக்காலிகளுடைய பொது பண்புகள் யாவை? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முப்பேருலக கோட்பாட்டின்படி உயிரினங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? வாட் ஆர் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் பைலம் ஆர்த்ரோபோடா? ஹவ் ஆர் த ஆர்கானிசம் கிளாசிஃபைடு இன் த 3 domain சிஸ்டம்? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தவளைக்கும் தேரைக்கும் உள்ள வேறுபாடுகளை அட்டவணைப்படுத்துக. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டிப்பாக வந்து நமக்கு ஜுவாலஜியில் கேட்பாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீனை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பெழுதுக. வயிற்றுப்புண், உடல் பருமன். டேப்லெட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ராக் அண்ட் டுவோட். ஷார்ட் நோட். ஸோ ஷார்ட் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெக்டிக் அல்சர், ஒபிசிட்டி இது ரெண்டும் முக்கியம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நமக்கு 2 மார்க்கில் 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. 36 வந்து பார்த்தீங்கன்னா கரோனரி தமனியில் ஏற்படும் அடைப்பு நோயினை எவ்வாறு கண்டறியலாம்? அதனை எவ்வாறு சரி செய்யலாம்? விளக்கம் தருக.
அல்லதில் வந்து பார்த்தீங்கன்னா மனித சிறுநீரகத்தின் உள்ளமைப்பை விளக்குக. ஸோ கிட்னியோட படம் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க, அதுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நியூரானோட படமும் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க, அதுக்கும் நோட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கரோனரி ஆர்ட்ரி, பிளாக்கெட்ஸ் அவுட் ஃபார் த ரெக்டிஃபை, எக்ஸ்பிளைன். டிஸ்கிரைப் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் கிட்னி. மனித கண்ணின் நீள்வெட்டு தோற்றத்தை தெளிவான படம் வரைந்து பாகங்கள் குறிக்கவும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனித கண் ரொம்ப ரொம்ப முக்கியமான டயக்ராமு. ஸோ டயக்ராம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, டயக்ராம் கூட நல்லா ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸில் இருந்து உற்பத்தியாகும் ஹார்மோன்களையும் அவற்றின் பணிகளையும் அட்டவணைப்படுத்துக. ட்ரா த லேபிள் டயக்ராம் எல்எஸ் ஆஃப் ஹியூமன் ஹை. டேப்லெட் த மேஜர் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஹைப்போதலாமஸ் அண்ட் தர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மனித இதயத்தின் இயற்கையான பேஸ் மேக்கர் செயலிழக்கும் போது அளிக்கப்படும் சிகிச்சை யாது, விளக்குக. அல்லதில் கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்களை விவாதிக்கவும். வாட் இஸ் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் பேஸ் மேக்கர் ஃபெயிலியர்ஸ் இன் ஹியூமன் ஆர்ட், எக்ஸ்பிளைன். டிஸ்கஸ் த வேரியஸ் டெக்னிக் அடாப்ட் த கேட்டில் ப்ரீடிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேங்க்கு, அதே மாதிரி அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும், எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிறத படித்தாலே போதும், கண்டிப்பாக ஓரளவுக்கு நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். மெயினாக நம்ம ஆல்ரெடி பார்க்க சொன்ன டயக்ராம், நியூரான் டயக்ராம் பாருங்கள். நியூரானோட டைப்பு, அதில் டைப் டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, பைபோலார், யூனிபோலார், ட்ரைபோலார். அதே மாதிரி கிட்னியோட டயக்ராமு, அப்புறம் யூரின் ஃபார்மேஷனோட அந்த டயக்ராமு, ஹார்ட் டயக்ராமு, ஹைப்போதலாமஸ், அதே மாதிரி தைராய்டு கிளாண்டு. இந்த டயக்ராம்லாம் நல்லா ட்ரா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு டயக்ராம் ரிலேட்டடாக ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அனலிடா, ஆர்த்தோபோடா, ஸோ இதோட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. அதே மாதிரி யூரின் ஃபார்மேஷனுங்கிறது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி லாஸ்ட் லெசனில் இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் கேட்பாங்க. ஸோ எக்கனாமிக் பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு படித்தாலே போதும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கால்நடை இனப்பெருக்கத்தில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு தொழில்நுட்பங்கள், அதாவது டிஸ்கஸ் த வேரியஸ் டெக்னிக் அடாப்டட் ஃபார் த கேட்டில் ப்ரீடிங். ஸோ கேட்டில் ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க, அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி, பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க் படிக்கணும், 3 மார்க் படிக்கணும், 5 மார்க் படிக்கணும், புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும், இன்டீரியரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து அவங்க பாட்னி ஜுவாலஜி ஈஸியாக எழுதிடுவாங்க. ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் கரெக்டாக 15 மார்க் எடுத்தால் தான் பாஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 1 மார்க் 2 3 தப்பானாலும் கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கு, 2 3 மார்க்கு, 3 5 மார்க் இந்த மாதிரி எழுதுறதுக்காவது ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ண முடியும். வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.